ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். மழை காலத்தில் ஒரு பறவை முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காக பாதுகாப்பான மரம் ஒன்றை நாடி சென்றது. அந்த மரத்திடம் தங்கி முட்டையிட அனுமதி கேட்டது. அந்த மரம் நோ என்று சொல்லி பறவைக்கு அனுமதியை மறுத்தது. அதற்கு பக்கத்திலேயே மற்றொரு மரம் இருந்தது. அதனிடம் அனுமதி கேட்டது பறவை. எஸ் என்றது அந்த இரண்டாவது மரம். அங்கு தங்கி முட்டையிட்டது அந்த பறவை. மறுநாள் மிகப்பெரிய மழை கொட்டியது. அந்த மழையில் முதல் மரம் நோ சொன்ன மரம் சரிந்து விழுந்தது. இதை பார்த்த அந்த பறவை மரத்திடம், பார்த்தாயா உன் நிலைமையை, நீ எனக்கு ஷெல்டர் கொடுக்க மறுத்தாய், கடவுள் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டார், கடவுள் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டார் என்று ஆங்காரத்துடன் சொன்னது. அண்ட் அந்த மரம் சரிந்து கொண்டே சொன்னது, சிரித்து கொண்டே சொன்னது, அன்பான பறவையே, எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த மழை காலத்தில் நான் நிச்சயமாக மடிந்து விடுவேன் என்று. அதனால்தான் உனக்கு என்னிடம் தங்குவதற்கு அனுமதி மறுத்தேன். அனுமதித்திருந்தால் உன் உயிருக்கும் உன் குஞ்சுகள் உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும் என்று சொல்லியபடியே கீழே சரிந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது அந்த முதல் மரம். அந்த பறவை கண்ணீரில் நன்றியுடன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் மரத்தையே குற்ற உணர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தது. என்ன அழகான ஒரு சின்ன ஸ்டோரி தான். பட் என்ன மீனிங் பார்த்தீங்களா? மற்றவர்கள் நம் ரிக்வெஸ்ட்டுக்கு நோ சொன்னால் அதை உடனே தப்பாக எடுத்துக்கொண்டோ அவர்களை சபிப்பதோ வெறுப்பதோ கூடாது. அவர்களுக்கு பின் நிறைய காரணங்கள் இருக்கலாம். மற்றவர்களின் முழு நிலைமை என்ன என்பது நமக்கு தெரியாத போதோ எதிர்பார்ப்புடன் யாரிடமும் எந்த வேண்டுகோளையும் வைக்கக்கூடாது. நமக்கு ஃபேவரபிளாகவோ அல்லது அன்ஃபேவரபிளாகவோ பதில் இருந்தால் கூட அவர்களின் முடிவை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நம் பிரச்சனை மட்டுமே மிக பெரிதாக தெரிகிறது. அதனால் மற்றவர்களின் பிரச்சனைகளை பார்க்க தவறிந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம், அல்லது மோட்டிவ் அட்டாச் செய்கிறோம். உண்மை தெரிந்தவுடன் மனம் கஷ்டப்படுகிறது. நெவர் ஜட்ஜ் அதர்ஸ் என்பதின் உண்மையை இந்த சிறிய அழகான கதை விளக்குகிறது. பொதுவாக ஆன்மீக விழிப்பு உள்ளவர்கள் நல்லதோ கெட்டதோ அனுகூலமானதோ அல்லது இல்லையோ அனைத்தையும் பகவானின் பிரசாதமாக கருதி அதை ஏற்றுக்கொண்டு அதனால் என்ன, அடுத்தது என்ன என்று சொல்யூஷனை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். இறைவா நன்றி. Let us not judge others.